இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களையெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, உலகம் நீங்கள் செல்லும் பாதையில் தடைகளை உருவாக்கலாம், ஆனாலும் உறுதியாக நில்லுங்கள். இயேசுவே உமக்கு சோத்திரம் அப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாள் ஜெபியுங்கள். நீர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பீர் என்று நம்புகிற ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் ஜெபத்திற்கு பதிலளித்து கொண்டிருக்கின்ற நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்குல்ல, எங்கடா போகிறோம், என்னடா பண்ண போகிறோன்னே தெரியல, ஒரு குழப்பமான சூழ்நிலை, எப்போ என்ன நடக்குன்றதே நமக்கு தெரியாத ஒரு விஷயமா நடந்துகிட்ருக்கலோ. இனி திடீர்னு நல்லா இருக்காங்க, நாளைக்கு அவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கலோ. நீங்கள் செல்லும் பாதையில் பல தடைகள் இருக்கலாம், அதையெல்லாம் தாண்டி வரணுன்னா என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, எந்த தடைகள் வந்தாலும் சரி, நாங்கள் எந்த பிரச்சனையும் நம்ம வாழ்க்கையில் போயிட்டுருக்கணும்ப்பா, நீங்கள் எங்களை பார்த்துக்கோங்க, நீரே எங்களுடைய வழி, இயேசுவே நீர் என்னோடு இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றேன், நாங்கள் செல்லும் வழியெல்லாம் நீரே எங்கள் கூட எங்களை வழிநடத்தி நம்புகிறேன். இயேசப்பா, உம்முடைய நாமத்தினால் படிக்கின்றேன், உம்முடைய நாமத்தை கொண்டு நான் வேலை செய்கின்றேன், எங்களுடைய குடும்பத்தை நடத்துகின்றேன், உம்முடைய நாமத்தை கொண்டு மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கின்றேன், நீர் என்னோடு இருக்கின்றேன் என்று உரத்த குரலை சொல்லி பாருங்களா. ஆண்டவரே, உமக்காக எல்லாம் நான் செஞ்சிட்ருக்கேன், படிக்கிறேன், வேலைக்கு போகிறேன், குடும்ப கஷ்டத்தில் நான் உழைக்கிறேன், எவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன், நீர் என்னோட ஒரு உறுதுணையாக இருந்து என் வாழ்க்கையை பார்த்துப்பேன் நம்புகிறேன். ஆண்டவரே, எனக்கு முன்பாக செல்கின்றீர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏசப்பா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நீ முன்னேறி செல்கின்ற பொழுது ஆண்டவர் நன்றி சொல்லணும்ல. ஆண்டவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக பிரதர். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், நமக்காக உயிர் தெழுந்தார். நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஈசாக்கை ஆசீர்வதித்ததைப் போல உங்களையும் ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். உங்கள் கையில் பிரயாசத்தை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலன் தருவார். பிரேசரான சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க, ஜெபியுங்கள். தினந்தோறும் ஆண்டவரத்தில் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு தான் இருக்கேன், ஆனால் கேட்டு 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 நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லி காத்துட்ருக்கேன். ஆண்டவரே, எங்களுடைய முயற்சி ஒருபோதும் தோக்கக்கூடாது. ஏசப்பா, வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளோ வழிகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ வேதனை இருந்தாலும் சரி, நீங்கள் எங்களை பார்த்துப்பீங்க நம்பிக்கை இருக்கு. ஆண்டவரே, நோக்கி ஜெபிக்கின்ற வேலையில் எங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக பார்த்துப்பீங்க நம்புகிற ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயங்க, நேற்று தினம் நடந்த சம்பவம் நினைக்கிறேங்க. செல்ஃபோன் சார்ஜரை ஈரக்கையோடு தொட்டிருக்கா. 10th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா பொண்ணு. தொட்டதுமே என்னாச்சுன்னா கரண்ட் ஷாக் அடிச்சிச்சிங்க. அந்த பொண்ணு உயிரோடு இல்லை, தூக்கி அடிச்சிருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க, போகிற வழியிலே இறந்துட்டுன்னு சொல்லிட்டாங்க. 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத தயாராக இருக்கா அந்த பொண்ணு. ஆனால் இப்போ இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஆஃப் பண்ணாமலே சார்ஜர் எடுத்திருக்கா. அது இந்த மாதிரி ஆகிடுச்சு. எப்போ என்ன நடக்குன்றது தெரியல. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் வீட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதா இருந்தால் தவிர்த்துருங்க. ஈரக்கையோட கரண்ட்டோ சம்திங் எதுவும் ஒன்று நீங்கள் ஹேண்டில் பண்ண வேணாம். உங்கள் பசங்களாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் கவனம் தேவை. அது மட்டும் இல்லை, வீட்டில் மட்டும் இல்லை, எங்கே போனால் நம்மளை சுற்றி ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. நம்ம கொஞ்சம் கரெக்டாக கண்ணோக்கமாக நம்ம இருந்து உஷாராக இருக்கின்ற வேலையில் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. பிரதர், நாங்கள் உஷாராக தான் இருக்கிறோம், கவனமாக தான் இருக்கோம், ஆனால் இது நடந்துருது பிரதர், என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிரதர். சமீபத்தில் இது மாதிரி தாங்க. இப்போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், காலையில் எக்ஸாம்ஸ்னால் இப்போ ஆஃப்டர்நூன் சீக்கிரம் வந்துடுறாங்க. ஆஃப்டர்நூன் எக்ஸாம்னா மார்னிங் எப்படி சொல்கிறது, விளையாட்டு கொஞ்சம் நேரம் பொறுமையாக போகலாமே. பசங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப விளையாட்டு தானே எல்லாருக்குமே. இது ஞாயிற்றுக்கிழமை, அம்மா நேற்று நடந்த இன்சிடென்ட் நினைக்கிறேங்க. கிரிக்கெட் விளையாட போயிருக்காங்க. போகும்போது எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான், 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க தான். ஸோ எகிரி டைவ் அடிச்சிருக்கான். கை வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டுருச்சு. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பேரண்ட்ஸ் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. நான் இது பசங்களுக்கு கொஞ்சம் லீவ் விட்டுறக்கூடாது, பிடிக்கவே முடியல பிரதர், சொல் பேச்சே கேட்க மாட்றாங்க, கீழே போய் விழுந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டிருந்தாங்க. ஸோ நம்ம கவனமாக இருந்துட்டு நம்ம பசங்களும் கவனமாக பார்த்துக்கிறதும், நம்ம ஒரு சில விஷயம் கவனமாக பண்ணாலே எந்த பிரச்சனையும் இல்லைங்க. கவனமாக இருங்க, சேஃபாக இருங்க. எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி, ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்க, உண்மை நோக்கி கூப்பிட்ற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் தடப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிச்சயம் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீரே எங்கள் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று கேட்குறேன். ஏசப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, எங்களை பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு நாள் ஜெபத்துக்கு எங்களை ஆசீர்வதிப்பேன் நம்புகிற ஆண்டவரே. என் கண்ணீரை தொடங்க ராஜா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா.
பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தத்தை முற்றிலுமாக நம்பி உம்மிடம் வந்திருக்கின்றனப்பா. நீர் எங்களுக்கு வழிகாட்டியாக, எங்களுடைய பலனாக, அனுகூலமான துணையாக இருப்பதற்காக உம்மை சோத்தரிக்கின்றன ஆண்டவரே. எங்களுடைய பயங்கள், சந்தேகங்கள், கலக்கங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பலத்த கரங்களினால் ஒப்படைக்கின்றனப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கின்ற வேலையை செய்யும்படி எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக ராஜா. நீர் எங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணியிருக்கின்ற பாதையில் நடப்பதற்கான தைரியத்தால் எங்களை நிரப்புங்கப்பா. உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்று கோரனானவற்றை செவ்வையாக்குவீர் நம்புறாண்டவரே. உம்முடைய நாமத்தினால் நாங்கள் எழுந்து பிரகாசிக்கின்ற ஒரு பிள்ளையாக மாற்றுங்கப்பா. முன்னேறி செல்லக்கூடிய வல்லமை கொடுங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான உறவுகளை பார்த்துக்கோங்கப்பா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் எல்லாவித ஆசீர்வாதங்களை நீர் கொடுப்பீர நம்புறப்பா. அந்த ஜெபத்தை கேட்டுட்டு இருக்க ஒவ்வொரு உறவுகளையும் ஆசீர்வதிங்க. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்கப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. God bless you all.